கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மந்தவெளி எம்ஜிஆர் திடலில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. இதில் சிறப்புரையாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளருமான குமரகுரு, அதிமுக ஆட்சியில் புதியதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு கலைக்கல்லூரி, அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா உள்ளிட்ட அனைத்து மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகளும் அதிமுக ஆட்சியில்தான் செய்தது. மேலும் அதிமுக பெருமை செய்தது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு எனவும், ஆனால் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச் சாராயத்தால் உயிரிழந்த வழக்கு, பூத் கமிட்டியில் பீர் கொடுத்த விவகாரம் என திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியதாக மாவட்ட கழக செயலாளர் திமுகவின் அவலங்களை சுட்டிக்காட்டி பொதுமக்களிடத்தில் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான செஞ்சி ராமச்சந்திரன், கழக அம்மா பேரவை இணை செயலாளர் பிரபு, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மா செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய சார்பணி செயலாளர்கள், அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்டசபையிலே தீர்மானத்தை கொண்டு வந்தது திமுக ஆட்சி. போன வருஷம் சொன்னார், சட்டமன்ற சொன்னார். அதை உடனடியாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடி அவர்கள், நான் ஒன்னும் பேசலையே, நாட்டில் நடக்கிற நடப்பு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கிற நடப்பு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் எப்படி சிரிக்குது அப்படிங்கிறத நான் பேசுறேன். ஏன் உனக்கு பொத்துட்டு வருது? ஏன் உனக்கு பொத்துட்டு வருது? நீ உண்மையிலே நல்ல ஆட்சி நடத்தினா நாங்க பேசுவோமா? நாங்க பேச மாட்டோம். ஆனா நீ செஞ்ச தப்ப நாங்க மக்களுக்கு எடுத்து சொன்னா உனக்கு பொத்துட்டு வருது. ஏன் பொத்துட்டு வருது? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லா வளர்ச்சியும் பெற்றது. உங்க ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைக்குறிவு ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் தலைக்குறிவு ஆயிட்டு இருக்கு. அது யாரு காரணம்? திமுக ஆட்சி.